தற்போது தமிழக முதலமைச்சராக இருந்த திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பலவிதமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். இந்த குற்றச்சாட்டுகளை ஏன் அவர் 2 மாதங்களுக்கு முன்பாக எழுப்பவில்லை என்கிற கேள்வியை முதற்கண் அவரை பார்த்து நாங்கள் கேட்கிறோம். இரண்டாவதாக, புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எப்படி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார், எப்படி எல்லாம் 1000 சந்தேகங்கள் எழுப்பப்பட்ட நிலையில் 70 நாட்களுக்கு பிறகு என்னை அழைத்து என்னை முதலமைச்சராகவும் மதுசூதனன் அவர்களை பொதுச் செயலாளராகவும் இருக்குமாறு சொன்னார்கள் என்கிற தகவல்களை இப்போது எதற்கு சொல்லலாம்? அவர் உடனடியாக அரசின் சார்பில் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா அவருடைய சூழ்நிலையை எல்லாம் எடுத்துரைத்து அவரிடத்தில் நான் 70 நாட்களுக்கு பிறகு பேசினேன் என்பதை எல்லாம் அவர் எடுத்துரைத்திருந்தால் மன்னிக்கணும் திரு வைகை செல்வன். தகவல்களை சொன்னது முதலமைச்சராக மறைந்த ஜெயலலிதா அல்ல, திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் தான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளராக திரு மதுசூதனன் இருக்கட்டும், நீங்கள் முதலமைச்சராக இருங்கள் என்று திரு பன்னீர்செல்வம் குறிப்பிட்டது திருமதி சசிகலா அவர்களை தானே தவிர முதலமைச்சர் தன்னை அழைத்து மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அழைத்து சொன்னதாக தகவல் இல்லை. அவர் பன்னீர்செல்வம் அவர் குறிப்பிட்டது சசிகலா அவர்கள் வலியுறுத்தியார் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவரை பெருந்தன்மையோடு ஒப்புக்கொண்டது திருமதி சசிகலா அவர்கள் தான் என்று நான் குறிப்பிட வருகிறேன். பின்னாடி அந்த கருத்தை தான் அதை தொடர்வதற்காக இந்த கருத்தை வருகிறேன். அப்போது அவர்கள் சொன்னபோது கூட நீங்கள் இருக்கலாம் என்று சொன்னபோது கூட பெருந்தன்மையாக இவரிடத்திலே விட்டுக் கொடுத்தார்கள். தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாளுக்கு நாளாக அதிகரிக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பல்வேறு மட்டத்தினுடைய கருத்துக்கள் ஒரு பொதுச் செயலாளராக வர வேண்டும் என்று அவருக்கு கருத்துக்கள் வலுப்பற்ற ஒரு பொதுச் செயலாளரும் முதலமைச்சரும் ஒருவரே இருக்கிற போது திராவிட இயக்கத்தின் தொடர் செயலாக தொடர்ந்து இருக்கிறார்கள். ஆகவே வருகிற போது சிதமா அவருடைய கரம் வலுப்படும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு பணிகளில் வீடு நடை போடும். ஆக புரட்சி தலைவி அம்மாவுடைய லட்சிய பயணத்தில் தொடர்ந்து ஈடுபடலாம். ஆகவே நீங்கள் இதெல்லாம் விட்டுத்தர வேண்டும் என்று கேட்டபோது இது நிர்வாகிகள் எல்லாம் வலியுறுத்தினார்கள். ஆக அதனுடைய அடிப்படையில் தான் அங்கு அவர் 141க்கு கையெழுத்திடுகிறார். அதன் பின்னாளில் அவரே தான் சட்டமன்றத்தினுடைய தலைமைச் செயலகத்துக்கு தீர்மானத்தை முன்மொழிகிறார். இப்படியெல்லாம் சூழ்நிலை இருக்கிற போது 5ஆம் தேதி எடுக்கப்பட்ட இந்த முடிவுக்கு பிறகு 7ஆம் தேதி இரவில் இந்த தகவலை அவர் வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால் ஏறக்குறைய அவரை பின்னாடி இருந்து யாரோ ஏற்கிறார்கள் என்றுதான் இதிலிருந்து தெரிய வருகிறது. ஆக எது எப்படி இருந்தாலும் எங்களை போன்றவருடைய கருத்து எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிளவுபடக்கூடாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு பிளவுபட்ட நிலையில் கூட புரட்சித் தலைவர் அம்மாவுடைய தலைமையிலே மிகச்சிறந்த ஒரு ஆட்சியை தந்து அதற்கு பிறகு நீண்ட நெடிய பாரம்பரியமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்தை நாடாளுமன்றத்தில் 3வது பெரிய கட்சியாக